அன்போலிபுரம் கலைமகள் மகாவித்தியாலயத்தின் 54வது ஆண்டு நிறைவையொட்டி பாடசாலை பழைய மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட சிரமதான பணி மிக சிறப்பாக இன்று நடைபெற்று முடிந்தது. இச்சிரமதான பணிக்கு அன்போலிபுரத்தின் சமூக சேவையாளரும் நன்கொடையாளருமான ஸ்ரீ விஜயகுமார் அவர்களும் பாடசாலை அதிபர் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த சிரமதான பணியை சிறப்பாக செய்து முடித்தனர். இத்தருணத்தில் எல்லோருக்கும் நன்றியை கூறி அடுத்த வருடம் அன்போலிபுரம் கலைமகள் வித்தியாலயத்தின் 55வது ஆண்டு நிறைவு மிக சிறப்பாக கொண்டாட வேண்டி இருப்பதால் பழைய மாணவர்கள் ஒன்று சேரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இதில் இன்றைக்கு எப்படியான பணிகளை செய்திருக்கீங்க நீங்கள்? நாங்கள் இன்றைக்கு பாடசாலையின் கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமாக இருந்த ரோட் வீதிகளை துப்புரவு செய்து பாடசாலை உள் மைதானத்தை புல்லுகளை செதுக்கி துப்புரவு செய்திருக்கிறோம். அத்துடன் ஞாபகார்த்தமாக 3 மரங்கள் நடப்பட்டுள்ள பாடசாலை வளாகத்தில் 3 இழுப்ப மரங்கள் நடைபெற்றுள்ளன. அன்போலிபுரம் கலைமகள் மகாவித்தியாலயத்தின் 54வது ஆண்டு நிறைவையொட்டி பாடசாலை பழைய மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட சிரமதான பணி மிக சிறப்பாக இன்று நடைபெற்று முடிந்தது. இச்சிரமதான பணிக்கு அன்போலிபுரத்தின் சமூக சேவையாளரும் நன்கொடையாளருமான ஸ்ரீ விஜயகுமார் அவர்களும் பாடசாலை அதிபர் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த சிரமதான பணியை சிறப்பாக செய்து முடித்தனர். இத்தருணத்தில் எல்லோருக்கும் நன்றியை கூறி அடுத்த வருடம் அன்போலிபுரம் கலைமகள் வித்தியாலயத்தின் 55வது ஆண்டு நிறைவு மிக சிறப்பாக கொண்டாட வேண்டி இருப்பதால் பழைய மாணவர்கள் ஒன்று சேரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இதில் இன்றைக்கு எப்படியான பணிகளை செய்திருக்கீங்க நீங்கள்? நாங்கள் இன்றைக்கு பாடசாலையின் கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமாக இருந்த ரோட் வீதிகளை துப்புரவு செய்து பாடசாலை உள் மைதானத்தை புல்லுகளை செதுக்கி துப்புரவு செய்திருக்கிறோம். அத்துடன் ஞாபகார்த்தமாக 3 மரங்கள் நடப்பட்டுள்ள பாடசாலை வளாகத்தில் 3 இழுப்ப மரங்கள் நடைபெற்றுள்ளன.